சாமி குக்குரிநாதா குருகுருநாதா சாமி குருகுருநாதா என்னிடத்தில் எக்கச்சக்கம் அகடமிடம் ஏதாகியும் பேசியதே உண்டானால் நான் சாபத்தை கொடுத்து விடுவேன் மடையா. சாமி குருநாதா சாபத்தை கொடுத்ததை உண்டானால் நான் சாப்பிட்டு விடுவேன் சாமி குருநாதா. நான் சாப்பிடக்கூடிய நான் சாபத்தை தரமாட்டேன். உனக்கு கொடிய நோய் தரக்கூடிய சாபத்தை தருவேன். என்ன நோய் கொடுப்பாய் நீங்க? உன்னை என்ன ஜபித்து விடுவேன் தெரியுமா? சொல்லுங்க சாமி குருகுருநாதா. உன்னை ஒரு பெட்ட கழுதையாக போகும்படியாக சாபத்தை கொடுக்குமானா? என்ன பொட்ட கழுதையா கொடுத்துன்னு வச்சுக்கியா? பாருங்க தாளுக்காரனா ஒரு கெண்டி கழுதையா கொடுத்துன்னு வச்சுக்கியா? அவன் நாய் அடி பேய் அடி அடிக்குவான். அதனால வேணா சாமி. சாமி குருநாதா அப்படி உன்னை ஒரு பெட்ட நாயாக போகும்படியாக சாபத்தை தந்து விடுவேன். என்ன பொட்ட நாயாகவும் மத்தாளுக்காரன ஒரு கெண்டி நாயாக கொடுத்ததை உண்டானால் நல்லமல்லி பஸ் ஸ்டாப் போற நாளைக்கு டிராபிக் ஜாம் ஆயிரும் சாமி குருநாதா. ஒரே வாகனம் கூட போகாது. அப்படியானா உனக்கு என்ன சாபம் வேண்டும் என்று நீயே கேளு, நான் தருகிறேன். எனக்கு எந்த சாபம் வேணாம் சாமி. வேணாவா? ஆமாங்க. சரி போனால் போகட்டும். எல்லாம் எழுந்து போங்க, ஆட்டம் முடிஞ்சு போச்சு. ஏய் வீண் வார்த்தை போனால் போகட்டும். வார்த்தைகள் போனால் போகட்டும். தெய்வ நிறைந்த திருச்சபை. ஆமாங்க. இது என்னப்பா ஊரு? இது அதேதான் ஆனகுண்டு. அணைகுண்டு. ஆனகுண்டு. அணைகுண்டு. ஆனகுண்டு ஊரு தெரியாது. பூரா சுத்தின வண்டிங்க அந்த உலகத்துல. என்னடா சுத்துறீங்கப்பா? வண்டிக்காரன் ஓட்டுறான்டா சேலம் பக்கம் போயினுங்களாடா நானே என்னடா இன்னும் வரலையேன்னு எதிர்பார்க்கறான். அவன் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுறான். ஆனா ஊர் வந்த பாடா கிடையாது. ஓட்டுக்கு இன்னொரு நாடகமே ஆனீங்களாம். அப்படி இத போயிடும். தெய்வன் இருந்த திருச்சபை என் அம்மன் ஆலயம் முன்பதாக ஆடப்பாட வந்திருக்கிறோம். ஊர் மக்கள் அனைத்து பேர்களுமே ஒன்று கூடி இல்லையா மாரியம்மன் திருவிழா. மாரியம்மன் திருவிழா தான். மாரியம்மா திருவிழா அதேதான். மாரியம்மன் ஊர் பொதுமக்கள் அனைத்து பேருமே ஒன்று கூடி ஒரு அம்மன் ஆலயத்தை உற்பத்தி செய்து இல்லையா அவனே என்பதை விட சிவனே என்பது மேல் என்பார்கள். கண்ணோக்கம் இடமெல்லாம் கடவுளை காப்பார் என்று அகஸ்திய மகாமணிவர் சொல்லிய திருவாயு மலரிவிலை வண்ணம் இல்லையா. ஊருன்னு இருந்தா ஊருக்கு ஒரு கவுண்டர் வேணும் இல்லையா. அப்படியே ஊருன்னு இருந்தா ஊருக்கு ஒரு கோயில் வேணும் இல்லையா. ஊருன்னு இருந்தா அதுக்கு ஒரு ஓல்காரர் வேணும். ஊருக்கு அப்படி ஊர் பொதுமக்கள் அனைத்து பேர்களுமே ஒன்று கூடி அம்மன் ஆலயம் உற்பத்தி செய்து ஒரு மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு அப்படி இருந்தாலும் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஏதாவது சில ஒரு நிகழ்ச்சி இல்லையா. நிகழ்ச்சி ஒரு இரவா முழுவதும் கண் விழித்து அம்மன் ஆலயத்து முன்பதாக அமர்ந்து எங்க கண்ணு முன்னெல்லாம் தூங்குறாங்க. ஐயா
இருக்கிறவங்களுக்கு கதை சொன்னாலே போதும் ஆமா. இல்லையா? ஆமாங்க. அப்படி இருந்தாலும் இருந்தாலும், கெட்ட கதையாக இருந்தாலும் குட்டமொழியாக காதால் கேட்டு ஏய். நல்ல சொற்களை காதால் கேட்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து பேர்களுமே ஒன்று கூடி நாடகம் விட்டு இருக்கிறார்கள் ஆமா. இல்லையா? நாம இந்த கற்று வந்த மகான்கள் கிடையாது. கிடையாது. கற்றது கையளவு ஆமா. கல்லானது உலகளவு என்று உலகளவு. பெரியவர்கள் சொல்வார்கள். ஆமாங்க. எது தங்கள் அறிவுக்கு எட்டியவாறு ஆடப்பாட வந்திருக்கிறோம். உண்மைதாங்க. அப்படி ஆடப்பாட வந்தாலும் ஏய். ஆதி நாளையிலே தேவரார் கூடியிருப்பது தேவர் சபை தேவர் சபை என்று பார்க்கிற போது ஏய். மாபெரும் மக்கள் மக்கள் சபை. சபை. இந்த மக்கள் சபையை உண்பதாக வருகிற போது ஏய். நான் யார்? யாரு? என்னுடைய தாயார், ஏய். என்னுடைய தந்தையார். ஆமாங்க. விளக்க மறந்தாயா? உண்டானால் நான் செவி கொடுத்து கேட்குவேன் சாமி குருநாதா. உண்டானா? உண்டானால் சொன்னது உண்டா? சொல்லுங்க. நாரதமாக முனிவர் அந்த 4 பேர் இல்லனா மகனே உனக்கு பணம் கூட ஊரு விட்டு போவாங்க. உண்மைதாங்க. ஏய் நாளா செத்தனா உன்னை நாய் கூட இருக்காது. இல்ல 4 பேர் இல்லனா அவங்களே கேவலப்படுத்தல இல்லைங்கோ. 4 பேர் கூட வர்றது வந்து சாப்பிட்டு தானே நல்லா. யாரு? நானா? நான் தான் வந்தவனே போய் டேச திறந்து பார்த்தனா சாப்பிடுங்க. அதை பார்த்துட்டியா? ஏய் அப்படி இத பயிரும் என்னுடைய தந்தையாக பிரம்மதேவனுக்கும் ஆமா என் தாயாக கலைவாணி அம்மையாருக்கும் இல்லையா பிறந்தபடியா என்னுடைய பேர்வழி என்ன? நான் திருலோக சந்தாரி. ஆமா நாரத மகாமுனிவர் என்று சொல்லிவிட்டேன். ஆமாங்க. மற்ற விஷயங்கள் சொல்றவா சொல்லுங்க. கலதப்போலை கூடித்து நான் கலத வயிற்றிலே பிறந்து மண்ணான் வீட்டிலே வளர்ந்தேன். எப்படி தெரியுமா? கலத வயிற்றுல நான் எப்படி பிறந்தீங்க? ஆதி நாளையிலே பார்க்கிற போது என்னுடைய தந்தையாகிய பிரம்மதேவனானவர் இல்லையா ஓவியம் எழுதி கொண்டிருந்தாராம். ஓவியம் வரைந்து கொண்டிருந்தாராம். ஆமா. என்ன ஓவியம் தெரியுமா? ஒரு அழகான ஒரு பெண் ஓவியம். ஆமா. அப்படி அந்த பெண் ஓவியத்தை வரைய பெண் ஓவியத்தை வரைந்து அதற்கு உயிர் கொடுத்த உடனே அந்த ஓவியத்தை பார்த்து என்னுடைய தந்தையாக பிரம்மதேவனுக்கு ஆசை வந்து அன்பராட்டியா ஜனாதிபதி பேசுறோம் பேசுறோம். நாம ஒரு பக்கம் பேசணும், அவங்க ஒரு பக்கம். அப்பதான் காலையில கதை நல்லா இல்லையா? சரி, அதனால அப்படி அந்த ஓவியத்தை பார்த்த உடனே ஆசை வந்து விட்டதா. அப்படி ஆசை வந்த உடனே அங்கே யார் வந்தது? ஊர்வாசி பெண்ணானவள் வந்தாலும். அப்படி ஊர்வாசி பெண்ணானவள் வந்த உடனே அந்த பெண்ணிடத்திலே சேர வேண்டும் என்று துரத்தி கொண்டே ஓடினார். பின்னாடி துரத்தின்னு ஓடுறாரு. ஆமா. ஓடி 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 எங்கே ஓடினாலும் விடவில்லை. அப்ப அந்த ஊர்வாசி பெண்ணானவள் வண்ணான் வீட்டு குட்டி சவத்தோரம் போய் சென்று அங்க கலவை கட்டி இருந்தாங்க. அந்த கலதியின் துவாரம் சாணம் போடுவதற்காக. ஆமாடா.
ஒரு பெண் ஈயாக வடிவெடுத்து அதோடைய துவாரத்திலே போய் ஊர்வாசி பெண்ணானவள் நுழைந்தாள். நுழைந்த உடனே என்னுடைய தந்தையார் பார்த்தார். ஒரு ஆணாக ஈயாக வடிவெடுத்து அவரும் அந்த கலத வயிற்றிலே தூண்டார். அப்படி நுழைந்த உடனே அந்த கலத வயிற்றிலே ஆணியாகவும் பெண்ணியாகவும் புணர்ச்சி செய்து ரிசிப்பிண்ட இருவலையே தங்காதான் 3.25 நாளைக்குள்ள குழந்தை பிறந்தாமா. அப்படின்னு சொல்லி மன்னான் வீட்டு குட்டிச்சவத்தில் கலத வயிற்றிலே நான் பிறந்தேன். கலதி பிறந்த மகனையா? என்ன நினைச்சேன் என்னாத்திர வாட்டு பூரா கலத வாட்டிலே ஏய் அதனால அப்படி கலத வயிற்றில் பிறந்தபடியா கலக பிரியோன் ஆகிட்டு சாமி குருநாதா. நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யணும். ஆமா எப்படி தெரியுமா? சிவபெருமானை கோரி நான் தவத்திற்கு சென்றேன். அப்படி செல்கிற போது சிவபெருமான் கேட்டார். ஆனால் சுவாமி எனக்கு வர வேண்டும் என்று கேட்கிற போது அப்போது என்ன சொன்னார்? பிரணவ மந்திரம் கற்பதற்காக சிவபெருமான இடத்துல சென்றேன். அப்போது சிவபெருமான இடத்துல பிரணவ மந்திரம் கற்றுக்கொண்டு நான் எந்த வழியாக வந்தேன்? எந்த வழி? துருவ மண்டலம் வழியாக வந்தேன். ஆமா, துருவ மண்டலம் வழியாக வருகிற போது அங்க யார் இருந்தது? யாரு? தூர்வாச மகாமுனிவர். மகாமுனிவர். ஆமா, தூர்வாச மகாமுனிவர் பார்த்தாரு. ஆமா, ஏய் நாரதா, ஏய் நாரதா, நில்லு நில்லு, என்ன வாயிலே முடமனத்து கொண்டு போகிறாய் என்னன்னு கேட்டார். ஆமாங்க. அப்ப நான் சொன்னேன், என்ன சொன்னீங்க? கைலாயம் சென்று சிவபெருமான் இடத்திலே பிரணவ மந்திரம் கற்று வந்தேன். ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா நாரதா, எனக்கு எத்தனை மந்திரங்கள்லாம் தெரியும். இந்த பிரணவ மந்திரம் எனக்கு தெரியாது. அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு தூர்வாச மகாமுனிவர் கேட்டாரு. அவர் எப்பேற்பட்டவர்? கோபத்துல வெறுத்தவர். விட்டால் சாபம், கொடுத்தால் வரம். தேவரால கூட அவருடைய கோபத்துக்கு ஈடு கெடுக்க முடியாது. அப்படி இருக்கிற போது இப்பேற்பட்ட மகாமுனிவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். அப்ப தாத்தா வரும்போது தாத்தா சொன்னாரு, ஆனால் நாரதா இந்த மந்திரத்தை வேற யாருக்காவது நீ சொல்லியதை உண்டானா இந்த மந்திரம் பலிக்காது போயிடும் அப்படின்னு சொன்னாரு. இல்ல பரவக்கடவுள் சொன்னாரு. அப்ப கேட்கும் போது நான் என்ன சொன்னேன்? ஆனால் தூர்வாச மகாமுனிவரே இந்த மந்திரத்தை நான் அங்க கட்டி இங்க மறந்தேன். பயத்துல மறந்து அப்படி சொல்லி பொய் சொல்லிட்டேன். தூர்வாச மகாமுனிவரத்துல நான் பொய் சொல்லிட்டேன். அப்படி சொன்ன உடனே தூர்வாச மகாமுனிவர் பார்த்தாரு. ஏய் நாரதா, என்னிடத்தில் நீ பொய் சொல்றியா? என்ற நாளையிலிருந்து உங்களுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய விட்டா ஒரு நாளைக்கு ஒரு பை சொல்ல விட்டா உன் முதுகு முட்டை பெருக்கும். தலையானது 16 சுக்காக வெடித்து போகும்படியாக சாபத்தை பிடி. சாபம் கொடுத்துட்டாரு. அப்போது அந்த சாபத்தை பெற்றுக்கொண்டு நான் எங்கே சென்றேன்? மீண்டும் கைலாயம் சென்றேன். கைலாயம் செல்கிற போது ஆனால் தாத்தா இப்படி தூர்வாச மகாமுனிவர் எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டாரு. ஒரு நாளைக்கு ஒரு பொய் சொல்ல விட்டால் உன்னுடைய தலையாகப்பட்டது 16 சுக்காக வெடியும்படியாக சாபத்தை கொடுத்தாரு. நான் என்ன செய்வது அப்படி என்று கேட்கிற போது அப்போது தாத்தா சொன்னாரு, நாரதா கவலைப்படாத, நீ ஒரு நாளைக்கு ஒரு பொய் சொல்லு. அப்படி ஒரு நாளைக்கு கலகம் கிடைக்காவிட்டா என்னை நினைத்ததை உண்டானா கண்டிப்பா கலகம் இருக்க இடக்கும் உனக்கு ஞானத்தில் தெரிஞ்சுவிடும் அப்படின்னு சொன்னாரு. நான் வாசனை பண்ணி பார்த்தேன். தாத்தா சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் யாருக்கெல்லாம் எப்படி எல்லாம் கலகம் செய்ய சொல்லுங்க. தாத்தா சொன்னது பலிக்குமா பலிக்காதா என்று நான் என்ன செஞ்சேன்? ஒரு கத்தி எடுத்து ஒரு மரத்து மேல நல்லா தீட்டன்னு வச்சுக்க, நல்லா பதம் ஏறுதா இல்லையா அது மேலே வெட்டி பாக்குவாங்க. நல்லா பதம் ஏறி அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி பழக்கம். அதனால சரி நான் தாத்தாவே அவசரம் பண்ணேன். நேராக சென்று கைலாயம் நான் போகும்போது என்ன கொண்டு போனேன்? ஒரு அழகான ஒரு மாங்கனி எடுத்துருவோம். மாங்கனியை கொண்டு நேராக பார்க்கிற போது
அங்கே பாட்டியாகிய உமா பார்வதி அம்மனும் தாத்தாவாகிய பரமக்கடவுளும் விநாயக பெருமானம் முருக பெருமானம் ஆமா குடும்பத்தோட ஒண்ணு உட்காந்துருக்கிறாங்க கைலாயத்துல உண்மைதான் சரி நான் சொன்னேன் நேரா போய் தாத்தா கருத்துல அந்த கனியை கொடுத்தான் தாத்தா 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 இந்தாங்க ஒரு அழகான மாங்கனி இது யார் சாப்பிட்டாலும் ஒருத்தர் தான் சாப்பிடணும் அதுதான் அப்பதான் அந்த பழவனம் பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்கனியை கொடுத்தான் கொடுத்த உடனே அங்க கீர்த்தி யாராரு விநாயக பெருமானும் முருக பெருமானும் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க கொடுத்தது ஒரு கனி விநாயகன் எனக்குன்றான் முருகன் எனக்குன்றான் தாத்தா யாரு கொடுக்குவாரு யாருக்கு கொடுக்கறாரு யாருக்குமே கொடுக்கல ஆமா அப்ப யோசனை பண்ணி பார்த்தாரு சரி அதனால இந்த மாங்கனி வேண்டுமே யாரா இந்த உலகத்தை யார் ஒரே நொடியில் சுற்றி வருகிறார்களோ அவருக்கு தான் இந்த மாங்கனி அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சொன்ன உடனே முருகப்பெருமான் பார்த்தாரு தன் ஏறக்கூடிய மயில் வாகனத்தை எடுத்து உலகத்தை சுத்தி வர போயிட்டாரு அப்போது விநாயக பெருமான் பார்த்தார் விநாயக பெருமானுக்கு என்ன வாகனம் எலி வாகனம் ஆமா எலி போய் எப்படா உலகத்தை சுத்தி வராது சரி அப்போது விநாயக பெருமான் வந்து என்ன கேட்டாரு ஆனால் நாரதா உலகம் என்றால் என்ன அம்மையப்பன் என்றால் என்ன அதாவது தாய் தந்தை தாய் தந்தையை சுற்றினாலும் உலகம் தான் இந்த உலகத்தை சுற்றினாலும் உலகம் தான் அதனால விநாயக பெருமான் பார்த்தாரு தாய் தந்தையை சுற்றி வந்து அந்த மாமரத்தை வாங்கிட்டாரு முருகப்பெருமான் என்ன செய்தார் உலகமெல்லாம் சுத்தி வந்து பார்க்கும் போது விநாயக பெருமான் இடத்துல மாங்கனிக்குது என்னடா இது இவன் இங்கே சுத்தி மாங்கனி வாங்கிட்டானே அப்படி என்று சொல்லி கோபித்து கொண்டு இங்கிருந்து நேராக எங்கே சென்றான் பழனி மலை சென்றான் இல்லையா பழனி மலையிலே போய் குடிகொண்டார் அப்படி எல்லாம் நான் கலகம் செய்து வருகிறேன் ஆனா இன்று பார்க்கிற போது இன்று இவன் சீசா ஒரு சிசியா இன்று நாளையில் பார்க்கிற போது என்னுடைய தலையாக மட்டும் வெடிக்கும் போல தெரிகிறது ஆனால் இன்னைக்கு எங்கேயாவது ஒரு வீட்டுல போய் சண்டை வச்சு ஆகும் சண்டைக்கு போனா எங்க போலாம் சாமி சாராய் போலாம் அங்க போனதான் சண்டை கிடைக்கிறியா இப்ப தாத்தாவை வேண்டியதை உண்டானா கழகம் இருக்கபடி ஞானத்தில் தெரிந்து விடியா தாத்தாவை அல்லவா இப்போது ஞானத்தில் கழித்து விட்டது வந்துச்சுன்னா ஆட்டுக்கோட்டை பின்னாடி போ நல்லா பெரிய இடங்குது கடிச்சிருச்சுடா கடிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் போட்டு போ சாமி என்னத்த கள்ளக்காய் கிடையாதுடா கலகம் இருக்கும் இடம் ஞானத்தில் அறிந்து விட்டேன் அப்படி ஆகிட்டு சாமி குடுகுடிநாதா இப்போது கலகம் எங்க இருக்கிறது கைலாயத்தில் சென்றதை உண்டானா அந்த சிவபெருமான் இடத்திலே கலகம் இருக்கிறது ஆகிட்டு சாமி இப்போது எங்க போனோம்
இல்ல சாமி இதான் ஆணுகுண்டா நான் இந்த ஊருக்கு சொல்ல இப்போது கைலாயம் வந்திருக்கிறோம். ஆமாங்க கலகத்திற்கு இல்லையா? ஆமாங்க. நேரா போய் கைலாயத்துல பாட்டிக்கிறாளா பாட்டக்கிறானா யாரா இருக்கிற யாரா இருக்கிறாங்கன்னு போ பாத்துட்டு வரியா? அப்படியே போ பாத்துட்டு வா. பாத்து எட்டி பாத்துட்டு வா. ஓபாஜி ஓபாஜி பாப்பாஜி பாப்பாஜி பாட்டி ஓடி ஓடி வர தங்களை தேடி நாரத மகாமுனிவர் தங்களை தேடி வந்திருக்கிறார். அப்படியா? ஆமா நாங்களை தேடி நாரத வந்திருக்கிறோம். இல்ல நாரத வந்தாலே நாரத வந்தாலே குற்றாங்க. நாரத வராத்தின்னு போட சொன்னாலே குற்றாங்க. நடக்கிறது என்ன நடக்கிறது நடக்கட்டும். நாரத வரம்படி திருவி அடுத்த அடிச்சுக்கிறேன். பார்ப்போம். பாட்டி வரமடி உத்தரவே சாமி. ஏய் நேரா போய் பாத்தி. ஆமா அங்க தாத்தா இருக்கறாரா இல்ல பாட்டி மட்டும்? பாட்டி ஒப்பாட்டி மட்டும் தான் இருக்குது. பாட்டி மட்டும் தான் இருக்கறா. அப்ப பரவாயில்லை. வச்சிர வேண்டியதா பாட்டிக்கு வெட்டி. ஆமா ஓ பாட்டி 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 நாரதா பாட்டி யாரே பாட்டி யாரே தேவியாலே உங்களுடைய பொன்னான திருவடி கமலங்களுக்கு இந்த உலக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் மல்லிகை முல்லை இருவாச்சி கோங்க மந்தாரம் சொல்லக்கூடிய ஆரிஜாத மரங்கள் எல்லாம் கொண்டு வந்து உங்களுடைய பாதத்தில் வைத்து பாட்டி இந்த நாரதன் அநேக கோடி கோடி வணக்கம். நாரதா இந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரியத்திலே என்னை தேடி வந்திருக்கேன். வருத்தப்படுத்திருக்கிறேன் இல்லையா? இருந்தாலும் நாரதா உமா மகேஸ்வரி பார்வதியை தேடி வந்திருக்கிறீங்க. இந்த மும்மூர்த்தி தேவரும் ஒவ்வொரு அனைத்து பேரை விட்டுட்டு இன்னைக்கு தன்னா தனிய இந்த கைலாயம் தேடி வந்திருக்கிறேன். வந்த சரி
என்ன காரணம்? நீ வந்த விஷயம் என்ன? உன்னை பாட்டி கேக்குறதே பாத்தியா? கைலாயம் தேடி வந்திருக்கிறே. ஆமா ஆமா. என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லிடலாமா? சொல்லிடு. வந்த சமாச்சாரம் என்ன? என்ன தேடி வந்திருக்கீங்க? அடி வந்தேன் உண்டானே தேடி. நான் உன்னை தேடி வந்த பாட்டி. என்ன தேடி வந்திருக்கிறேன். வந்து உன்னை பார்த்த உடனே ஆமா நான் எதுக்கு வந்தன்றதே மறந்து போச்சு. என்ன பண்ணாருங்க? சரி பாட்டி, ராத்திரி இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி வந்து தேடி வந்திருக்கிறீங்க. என்ன விஷயம்? என்ன காரணம்? வந்த நோக்கம் என்ன பாட்டி? நான் உன்னை தேடி வந்தனா அது மறந்து போச்சியா? சரி நான் வர இரு பாட்டி. அப்புறம் வந்து காமிச்ச சொல்றானா போறானா? வந்து நோக்கம் என்ன? வந்து விஷயம் என்ன? கடிச்சு முடிப்பாங்க. சொல்ல பண்ணாருதா? சரி இல்ல பாட்டியா? பாட்டியா என்ன இவன் நல்ல பாட்டி பாட்டினே வந்ததே சொல்ற சுண்ணி முன்னினா என்ன பாட்டி? என்ன விஷயம்? என்ன சொல்ல பண்ணாருதா? பாட்டி பாட்டியால் இங்க இருக்க ஆமா. நீ மட்டுங்கிறிய தாத்தா எங்க போனாரு? உனக்கு நான் பைத்தம் பிடிச்சிருக்கா உனக்கு? ஏன் பாட்டியா? இந்த உலகம் எல்லாம் படி அளக்கக்கூடிய கருத்தா உன் பாட்டனுடைய வேலை. உயிர்பட்ட ஜீவாதி அனைத்து பொருளுக்கு படி அளக்கிற வேலை. உண்மைதான். ஆமா. ஒரு பெண்மணி என்ன செய்வேன்? வீட்டுல இருந்தாலும் எங்க இருந்தாலும் அரண்மனையில இருப்ப, கொஞ்சம் ஓய்வு எடுப்ப. வீட்டுல இருக்கிற பெண்மணிக்கு எந்த வேலையும் தெரியாது. பாட்டிக்கு ஆக்கிற வேலை. ஆத்தனுக்கு சொல்லு பாட்டி. அந்த மாதிரி படியலுக்கா சென்றிருக்கிறாங்க. இந்த உயிர்பட்டு ஜீவாதி உலகமெல்லாம் சொல்லிக்கும் உலகமெல்லாம் படியலுக்கிறாங்க. அந்த கருத்தை போயிருக்கிறாங்க. ஆனா நான் இருக்குது ஒன்றிய தன்னந்தனியா வீட்டுல இருக்கிறேன். யானை முதல் ஜென்மம் எறும்பு கடமை ஜென்மம் வரை 84 ஜீவராசிகளுக்கும் படியலுக்க போயிருக்கிறாரா? ஆமா நான் சொல்லிடுறேன்ல. இது எனக்கு தெரியவே இல்லையா பையா? படாங்க ஆட்டி சொல்லு. அடடியே அறிவு கேட்ட நாரதா வீட்டுல இருக்கிறா. தாத்தா படியலுக்கா போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிருச்சு. ஆமா பாட்டி தாத்தா படியலுக்கா போயிருக்கிறாரா? ஆமா. என்ன ஒரு வாட்டி 9 வாட்டி கேக்குறேன். சரி பாட்டி போயிட்டு நான் வரட்ட பாட்டியா. இந்த மும்மூர்த்தி தேவர் மூவருக்கு அனைத்து பேருக்குமே தெரியும். என்ன தொழில் எங்க போயிருக்கிறாங்க? இந்த உலகத்துல படி அளக்கக்கூடிய கருத்தா அவர் இருக்கிறாங்க. அதனால என்ன எனக்கு மறுபடியும் கேட்டுக்கிறேன். படி அளக்க தான் போயிருக்கிறாரா? ஆமா. சரி பாட்டி வா. ஏய் மாமா பேர் புடிச்ச மகனியா. அடி வந்தது சொல்றானா போயிட்டு வரேன். படி அளக்க போயிருக்கிறாங்களா? சரி வரேன் பாட்டி. படி அளக்க போயிருக்கிறாங்களா? நான் வரேன் பாட்டி. பாட்டியா காரணம் கேக்குறதுல ஏதோ சந்தேகம். ஆமா சந்தேகம் இருக்குது. ஆமா இவனை விட்டு நான் ஓடிடுவேன். தாத்தா நீ இதனால வரைக்கும் படி அளக்க தான் போயிருக்கிறாருன்னு நீ நினைக்கிற. ஆமா. தாத்தா படி அளக்க போயிருக்கிறான்னு சொல்றியா? தாத்தா போகும்போது படி எடுத்துட்டு போறாரா? படி எடுத்துட்டு போறா அப்படியா? இல்ல வல்லம் எடுத்துட்டு போனாரா? இல்ல மானனா எடுத்துட்டு போறாரா? எதுடா படி வந்து? இல்ல மூட்டி வந்த கழுத்து மேல போறதா குதிரை மேல போட்டு போறா அப்படியே வண்டியில ஓட்டிட்டு போறா? லாரியில ஏத்திட்டு போனாரா? லாரியில போட்டு போறா அப்படியா? உலக மக்களுக்கெல்லாம் படி அளக்க போறது வழக்கம். ஆனா அந்த படி அளக்கிறதுக்கு என்ன எடுத்துட்டு அரிசி எடுத்துட்டு போனாரா? இல்ல பருப்பு எடுத்துட்டு போனாரா? இல்ல மாவு எடுத்துட்டு போனாரா? ஆரி எடுத்துட்டு போனாரா? இல்ல சோளம் எடுத்துட்டு போனாரா? இல்ல கொள்ளுதான் எடுத்துட்டு போனாரா? நீ எதுல போறத இந்த வார்த்தை நீ கேக்குறே என்ன எடுத்துட்டு போறா அப்படின்னு. ஆனா இந்த உலகமெல்லாம் சுத்திட்டு பார்வதான் நான் படி அளந்துட்டு வரான்னு தான் சொல்லிட்டு போறாங்க. இங்க இருந்து வந்து ஒண்ணுமே தெரியல. பாட்டி ஒரு பேக்கு நீ ஒரு பீக்கு வீட்டுல உட்காந்து பாட்டி தாத்தா எங்க போறாரு எங்க வராரு அப்படின்னு பூரா எனக்கு தான் தெரியும். தாத்தா எங்க போனா தெரியுமா? எங்க போன எங்க போய் என்ன பண்றாருன்னு தெரியுமா? எங்க போற அப்படின்னு நடக்கு அந்த மாவானந்தா நீல
பாட்டி ஆ. நீ உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக்குது பாட்டி. சரி அவர் எங்க போற அப்படி எந்த இடத்துல இருக்கிறாங்க உனக்கு விளக்கம் தெரியுமல்ல பாட்டி நான் இருப்பாட்டி கொண்டாடுறேன். உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக்குது. உன்ன மாதிரி பொம்பளைங்க இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நாட்டுல இருக்கிறதுனாலதான் இந்த ஆம்பளைங்க எல்லாம் இப்படி வராங்க. இந்த பாரு இவனாட்ட ஒரு நாதாரி பையனெல்லாம் முள்ள மாதிரி முடிச்சு வைக்க வாடாண்டாரா வர்றா வாடானே கூப்பிட்டியா? சரி ஒரு வாட்டி தான் கேட்டு கொடு. ஏய் பாட்டி பாவம் ஒண்ணுமே தர்றதில்ல. பாட்டி இப்படி இருக்கிறதுனாலதான் எல்லா பெண்களுமே காலையிலே புரசங்காரம். ஏய் நான் போயிட்டு வரண்டியா? போயிட்டு வரண்டியா? நான் வேலைக்கு போறேன்டியா? நான் லாரிக்கு போறேன்டியா? நான் பஸ் ஓட்ட போறேன்டியா? நான் களை வெட்ட போறேன்டியா? அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போயிடுறாங்க. ஆனா அவன் போய் என்ன வேலை பண்றான்னு பாருங்க பொம்பளைக்கு தெரியுதா? லாரி ஓட்டுறானா? இப்ப நைட்டுக்கெல்லாம் இங்க ஆட்டம் பைக்க புடிச்சதுல பாட்டி. ஏடா நைட்டுக்கு இங்க ஆட்டம் ஆட நைட்டுக்கு நான் இங்க ஆட்டம் ஆடுறான். உங்க வீட்டுக்காரி என்ன நினைப்பா? ஏய் நான் ராத்திரிக்கெல்லாம் இங்க ஆடுறோம். எங்க வீட்டுக்காரி எங்க ஆடுறாலும் இக்கிலியா மகன் எப்பயுமே பொம்பளைங்க நம்புடா. உண்மையுமே பாரு நம்பாத்தாண்டா அப்படி ஊரா திரும்புறாங்களாட்டுங்குது. இங்க பாருடா நீ இங்க ஆட்ட ஆட வந்துனுக்கிற. உங்க வீட்டுக்காரி என்ன பண்ணுவா தெரியுமா? பூர்சங்காரம் ஆட்ட ஆட போயினுக்கிறான். காலையில சம்பளம் வரும். இதோ ஒரு சங்கமோ சீட்டோ இல்ல வீட்டுக்கு குழம்பு செலவோ ஒரு அரிசி நடந்துக்கு எடுத்து வாங்கலாம். இல்ல ஒரு கடனை கட்டலாம். குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூட ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்னென்னமோ கணக்கு போட்டு வச்சிருப்பா. ஆனா நீ நேரா வந்து ஆடுத்தேவும் ஆடுவேன் காசும் வாங்கிக்குவேன். நேரா வீட்டுக்கு போய் மாமா எங்க மாமா சம்பளம்னு கேப்பா. நீ என்ன சொல்லுவா? அடி போடி பைத்தியக்காரிய நேர போய் நான் பப்புனு வெளியே வந்தோம் அடிக்குதிரி மலை உங்க அம்மா கொட்டானா மாறி மாறி அடிக்குது சரியான மலை. ஆட்டுமே நிச்சு போச்சு. 100 ரூபாய் பஸ் கொடுத்தாங்க. அத பஸ் சார்ஜ் போட்டுனா 50 ரூபாய்க்கு சாப்பிட்டு போடிட்டு முள்ளு போய் கவனப்படுத்துன்னு. உண்மைதான். அது யாருக்கான தெரியுதா? யாருக்கும் தெரியல. பொண்டாட்டி இழிச்சு வாய்ச்சி தானே. அப்ப நீ அறிவாளி. அந்த மாதிரிதான் பாட்டி பிழிச்சு வாய்ச்சி பாட்டம் அறிவாளி. ராத்திரிக்கெல்லாம் ஆட்டாச்சு காலையில மேனி ஆத்துறது மேனியா காத்தாலே தானே போட்டு போறோம் நைட்ல போட்டு. சரி அதனால பாட்டி பாட்டியே உனக்கு ஒண்ணும் தெரியாது. தாத்தா அவங்க கிட்ட படி அளக்க போறோம் சொல்லிட்டு போறாரு. நானும் ஒரு நாள் நீ பாத்தியே இல்லையோ தெரியல. ஆனா நானும் ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன். தாத்தா டெய்லி படி அளக்குறாருன்னு சொல்றாரு. இத தாத்தா என்ன பண்றாருன்னு போய் அவரு பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணி போன பாட்டி பின்னாடியே போய் பாக்குறேன் பாட்டிய. கந்தமா வனம்னு சொல்லக்கூடிய ஒரு நந்தவனங்குது. அங்க நந்தவனம். அந்த நந்தவனத்துல எத்தனை ஜாதி மலர்கள் பூ இருக்குதா? எல்லா பூக்களும் அந்த நந்தவனத்துல இருக்குது. அப்படி பூத்து குலுங்குது. வாசமாகப்பட்டது. பெண்ணாகாரத்துல இருந்தாலும் இந்த ஊருக்கு கம 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 கமன்னு வாசனை கம 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 கமன்னு அப்படி ஒரு இயற்கையான காற்று. அப்படி ஒரு அருமையான இடம் நந்தவனம். அந்த நந்தவனத்துல போனார் பாட்டி. இங்க என்னடா போய் இந்த பூக்களுக்கெல்லாம் படி அளப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாட்டி அங்க போய் பாக்குறேன் பாட்டி. இந்த தலையில ஒருத்தைய வச்சிருக்கிறாரு. அவர் பேரு என்ன பாட்டி? கங்காதேவி. இங்கதான் பாட்டி கருது விஷயமே. ஆம்பளைங்க எல்லாம் ஏடா கூத்தியார் வச்சுக்கிறாங்கன்னு அந்த புறம்போக்கு நாய் மாதிரி அந்த கங்காதேவிய கீழே இறக்கி விட்டு பாட்டி. அட 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 என்னடா ஒரு ஆட்டம், என்னடா ஒரு பாட்டு, என்ன ஒரு கொஞ்சல், ஒரு குலாவல். சாமி ராத்திரி பூஜையல் பாட்டியா அந்த ஏன் பாட்டியா அது ஏதோ ஒரு பழங்குது பாட்டி. அந்த பழத்தையே ஒரு குச்சில கோத்துட்டாங்க. இப்படி 2 பக்கமும் வச்சுக்கிறாங்க. சென்டர்ல ஒரு குச்சி இப்படி பிடிச்சிக்கிறது. தாத்தங்க ஒரு கடிக்கடிச்சு எடுக்கிறது. கங்காதேவி அந்த பக்கம் எடுக்கிறது. லாஸ்ட் பழம் வச்சுன்னு வச்சுக்க ரெண்டும் ஒட்டிக்கிறது. ஒதுட்டு சப்ளிங் கேம் அது. ஆனா இவரும் அந்த பழத்தை சாப்பிட மாட்டாங்க. கங்காதேவி பாட்டியும் சாப்பிட மாட்டாங்க. சப்பிக்கிறாங்க. ஆனா ஒரு நாளும் உன்னை அந்த மாதிரி இந்த காடகத்துல போய் இந்த உலகமெல்லாம் சுத்திட்டு நான் படி அளந்துட்டு வரேன் பார்வதா. நான் படி அளக்குறான்னு சொல்லிட்டுறேன். என்னைக்கான உன்னை இடுப்பு மேல தூக்கி வச்சுக்கிறாரா? இல்ல இல்ல. இப்படி கையிலேயே தூக்கினுக்கிறாரா? இல்ல. காலாட்டு பாயினுக்கிறாரா? இடுப்பு மேல தூக்கல
ஏய், அந்த மாதிரி விளையாட்டு அந்த மாதிரி இருக்கு. பாட்டி ஒரே கொஞ்சம் குலாவுல பாட்டி. ஒரே விளையாட்டு. ஆனா நான் இதை உங்ககிட்ட சொல்லி இருக்க மாட்டேன். சரி பாட்டி இழிச்சு வாயக்கறானே கூட அப்படி இருக்கு இல்ல. ஆனா உனக்கிட்ட கூட ஒரு நாள் கூட அப்படி இருக்க மாட்டாரு. ஏ பாட்டியா பாட்டியா தாத்தனோ கங்காதேவி ஓவம் குக்களிக்க மாட்டாங்களாம். அதேதான்டா மறமாட்டா அதேதான்டா சொல்றா நீ வேற தடவை சொல்றியா? இந்த மாதிரி பாட்டியே நாரத வந்தான் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு சொன்னான் அப்படியே தாத்தா கிட்ட என்ன மாட்டி விட்டுறாத. ஏதோ எனக்கு தெரிஞ்சிச்சு இனிமேலாவது நீ புத்தியா இருந்து பொலிச்சுக்கா பாட்டியே. நம்பாத நம்பாத தாத்தாவே நம்பாத இல்லன்னு வச்சுக்கா உன் வாழ்க்கை நீ இப்படியே தான் நீ நான் படி அளக்கிறேன் நான் வல்ல அளக்கிறேன் மூட்டை அளக்கிறான் இதெல்லாம் இந்த மாதிரி விளையாடி கொண்டு இருக்கிறதுக்கு தான் என்னை ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்க. அம்மா உனக்கு தெரியல எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயம் வந்து நாரதம் சொன்ன பின்னாடி தான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. இல்ல ஒரு வார்த்தை கூட உண்மையான வார்த்தை எங்கிட்ட சொல்லலாம் மறைமுகமா தான் சொல்லிட்டு போராடி. அம்மா இப்ப அழந்தேனா பிரயோஜனம் ராஜா பாட்டியா இன்னைக்கு குளத்துல மண்ணாடுத்தே கொடி கொடியா தளி பண்ணி இது கொமரி பண்ண தாலி வாங்க எமந்து கூட்டத்துக்கு சம்மதமாயே. உனக்கு அறிவிக்கதான் உனக்கா இரு பாட்டி சரி பண்ணி போடா. இங்கெல்லாம் அழாத வச்சிட்டு ஜாலங்க என்னை அழகுறது வந்து அடக்குறாங்க. பாட்டியா இங்க பாரு இங்க அழுந்து பிரயோஜனம் இல்ல. நேரா தாத்தா கிட்ட போற கூட யாருயா மனுஷா போ மனுஷா கிட்ட வையா தரச்சடா. எங்க போயிட்ட சாரியா எனக்கு அங்கலா போல பண்ணிட்டா என் பாட்டி கீட்டிட்டு குறுக்க புறுக்க வரியாடா எனக்கு. இரு பாட்டியா தாத்தா இங்க நீ அழுந்து பிரயோஜனம் இல்ல. தாத்தா வந்ததுக்கு அப்புறம் நீ தாத்தா கிட்ட பேசிக்க. ஒரே ஒரு நிமிஷம் இரு பாட்டியா வரங்க. டேய் ஐயா ஐயா ஏதா பந்த வேலை முடிஞ்சு நெருப்பு நம்மளுக்கு அதை விட என்ன வேலை? உனக்கு வைக்கிற வேலை தான். யாரு உனக்கு எப்படி கெட்டு கூட்டி சேவரம் நாசமா போனா நம்மளுக்கு என்ன போச்சு? நம்ம வீடு நல்லா நாம நல்லா இருக்கணும் நம்ம ஊர் நல்லா இருக்கணும். ஆமா ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல நாசமா களம் பண்ணி வைக்கணும். வந்து வேலை முடிஞ்சுச்சு. நான் வரட்டா போயிட்டு வரையா பாட்டியா நீ தாத்தா வந்தா போயிட்டு பாருப்பா. நான் சொன்னு மட்டும் சொல்லிடுறேன். கண்டிப்பா நான் சொல்லுவேன் நானு அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். நீ போய் சரி பாட்டி யாரே பாத்து இந்த பாட்டியா போயிட்டாங்க. இப்ப இந்த கங்காதேவி காமியவனத்துல கங்காதேவி மேல திருத்தல் இருக்கக்கூடிய கங்காதேவி கீழே இறக்கிட்டு நந்தாவனத்துல விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க வந்தது இந்த மாதிரி நோக்கமா தான் போயிருப்பாங்களா? ஆமா இத்தனை நாள் எனக்கு தெரியல. வீடு தேடி வருது இன்னும் உனக்கு கடைசியா சொல்லிட்டு போயிடுறான். என்ன தாத்தா நேரா வந்தா படி அளக்க போறதெல்லாம் நிறுத்தி சொல்லு. படி அளக்க போனோம்னா இதுக்கு தான் வேலை வைக்கணும். விவசாயம் செய்ய வையே கலப்பை புடிச்சு மாடு பூட்டி ஏறு ஓட்டி அதுல விதை விதைச்சு அதுல விளையிறது தானியத்தை எடுத்துட்டு போய் மக்களை கொடுக்க சொல்லு. சும்மா படியாக்கிறோம் படிக்கலாம் போக கூடாது. அவருக்கு என்ன விவசாயம் எப்படி செஞ்சு மக்கள் எல்லாம் மாடு பூட்டி ஏறு உழுது விரைச்சு வெள்ளை விதைச்சு அது எப்படி எல்லாம் எடுத்து சேர்த்துறாங்களோ அந்த வேலையை பூரா தாத்தனுக்கு வெயி முட்டி தேய்க்க நான் யார் வைக்க நீ போ பாரு முட்டி தேயாதான் வேலைக்கு போயிடுறாரு. சட்டியை தேஞ்சாலும் முட்டி தேஞ்சாலும் அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க போயிடுவாங்க. எப்படி நம்ம விவசாயம் செய்ய வைக்கணுமா எல்லாம் சகலமா நாம ஏற்பாடு பண்ணி கொடுக்கோம். தேய்கிற வரையும் ஆமா இத்தனை நாளும் என்னை ஏமாற்றி தான் போயிடுங்கிற. ஆமா வருட்டு நம்ம அப்புறம் பேசிக்கலாம் வீட்டுல இருக்கலாம்.